ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 16. குழந்தை சங்கவி கட்டிலில் நல்ல உறக்கத்தில் இருக்க அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த விக்ரம் சத்யாவை பற்றி சொன்ன விஷயங்களை அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் வினோத். இறுதி செமஸ்டர் முடிந்ததும் கல்லூரி ஹாஸ்டலை காலி செய்ய வேண்டி வந்ததால் இருவரும் ஒரு அபார்ட்மெண்டில் வாடகைக்கு தங்கியிருந்தனர். வினோத் ஒவ்வொரு அலுவலகமாய் இன்டர்வியூவிற்கு சென்று கொண்டிருக்க விக்ரம் வெளிநாடு செல்லும் யோசனையை கைவிட்டு சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கான எழுத்து தேர்வை எழுதி வெற்றி பெற்றான். அடுத்து உடல் சோதனை தேர்வுக்காய் காத்திருந்தான். அது சம்பந்தமாய் சில விவரங்களை அறியவே நண்பன் முருகனை காண சென்றிருந்தான். திரும்பி வரும் வழியில் நடந்த விஷயங்களை அவன் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த வினோத்தின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தன. எதுவுமே அறியாமல் உறங்கும் குழந்தையை பரிதாபமாய் பார்த்தான். கல்யாண மண்டபத்துக்குள் நுழைந்த நண்பன் அதிர்ச்சியோடு மேடையை பார்த்து நின்று விட்டதை கண்டவன் இலக்கியாவை வேறொருவனுடன் மனக்கோலத்தில் கண்ட அதிர்ச்சியில் தான் அப்படி நின்றிருப்பதாய் நினைத்து யாரும் காண்பதற்கு முன் அவனை தனியே அழைத்து செல்ல அதற்குள் விக்ரமை பார்த்து மேடையில் இருந்து கையசைத்தாள் வீணா. இலக்கியாவும் இவர்களை நோக்கி புன்னகைக்க அப்போதும் அதிர்ச்சியுடன் ஸ்தம்பித்து அப்படியே நின்ற நண்பனை அதிசயமாய் பார்த்த வினோத் அவர்களுக்கு கையசைத்து விட்டு இவனை தள்ளி கொண்டு வாசலுக்கு வந்தான். டேய், என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி தலையில இடி விழுந்த போல அதிர்ச்சியோட நின்று பார்த்துட்டு இருக்க? இலக்கியா அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி எங்க இருந்தாலும் வாழ்க்கான பாட்டெல்லாம் பாடுனா இப்ப என்னாச்சு? நீ இப்படி அதிர்ச்சியோட நிக்கிறதை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்றான் கிசுகிசுப்புடன் அவனை முறைத்து கொண்டே. ஒன்றும் சொல்லாமல் எங்கோ வெறித்து கொண்டிருந்த நண்பனை பார்த்த விக்ரம், வினோ கிளம்புடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் சீரியஸாக. அவனது முகமும் பேச்சும் புதுவிதமாய் இருக்க விஷயம் ஏதோ சீரியஸ் போல இருக்கிறது என நினைத்த வினோத்தும், சரிடா இரு, அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்று மண்டபத்துக்குள் நுழைய போக, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வா இழுத்து கொண்டு நடந்தான். என்னடா, என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கேட்டுக்கொண்டே நடந்த வினோத் கடுமையான யோசனை முகத்துடன் இருந்த விக்ரமை ஒன்றும் புரியாமல் பார்த்தான். வினோ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். இங்க அதை பத்தி பேச வேணாம், வீட்டுக்கு போயிடலாம் என்றவன் அமைதியாகிவிட அதற்கு மேல் எதுவும் கேட்காமல், என்ன பிரச்சனை? எதுக்கு இவன் இப்படிலாம் பேசுறான் என மனதுக்குள் யோசித்து கொண்டே விக்ரம் வந்த காரில் ஏறிய வினோத் பின் சீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கண்டு நண்பனை புரியாத பார்வை பார்த்தான். அவனிடம் கண்ணை மூடி தலையசைத்தவன் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று காட்டிய ஜாடியை புரிந்து கொண்டு அபார்ட்மெண்ட் வரை அவ்வப்போது நண்பனை பார்ப்பதும் விஷயத்தை கேட்க துடித்த மனதை அடக்கி கொண்டு அமைதியாவதுமாய் வந்தான். இலக்கியாவின் கல்யாணத்துக்கு கூட நிற்காமல் வந்ததிலிருந்தே விஷயம் ஏதோ வில்லங்கமாய் இருக்குமோ என யோசிக்க தொடங்கியிருந்தான். காரை அனுப்பிவிட்டு குழந்தையை எடுத்துக்கொண்டு விக்ரம் உள்ளே நுழையும் வரை அமைதியாய் இருந்த வினோத், என்னடா என்னாச்சுன்னு இப்பயாச்சும் சொல்லி தொலை. என்னமோ பாறாங்களை முழுங்கிட்டு வந்தவன் மாதிரி இவ்வளோ சீரியஸா மூஞ்ச வச்சிருக்க என்று புரிந்தான். குழந்தையை கட்டிலில் கிடத்திவிட்டு அருகில் அமர்ந்தவன் வினோத்திடம் எல்லா விஷயங்களையும் சொல்லி முடித்தான். டேய், என்னடா இவ்வளோ அதிர்ச்சியான விஷயத்த சொல்ற? இதெல்லாம் இலக்கியா கிட்ட சொல்லாம திரும்புறது துரோகம் இல்லையா? அவன் எப்படிப்பட்டவன்னு எடுத்து சொல்லி அந்த ஐயோக்கென ஒரு வழி பண்ணிடலாம் என்றவன் விக்ரம் அமைதியா யோசிப்பதை பார்த்து அதிசயித்தான். டேய், எங்க அநியாயம் நடந்தாலும் பொறுத்துக்க முடியாம பொங்குற உன்னால எப்படி இப்படி அமைதியா இருக்க முடியுது? எப்படியாச்சும் அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்க வேணாமா? பதட்டத்துடன் கேட்டான் வினோத். டேய், நானும் எவ்வளவோ வழியில ட்ரை பண்ணி பார்த்தேன்டா. இலக்கியாவோட கழுத்துல அவன் கற்ற தாலி ஏறணும்னு எழுதி இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? என் முயற்சி எதுவுமே நடக்கல விரக்தியாய் கூறினான் விக்ரம். அதுக்காக தாலி ஏறிட்டா அவனை பத்தி சொல்லாம அப்படியே திரும்ப வந்துடணுமா என்ன? உனக்கு தெரிஞ்ச உண்மையா அவகிட்ட சொல்லாம மறைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நாளைக்கு அவளையும் அந்த பொறுக்கி ஏதாவது செய்ய முயற்சி பண்ணா? கேள்வியோடு நிறுத்தியவனை குழப்பமாய் பார்த்தான் விக்ரம். டே வினோ, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அந்த கல்யாண மண்டப சூழ்நிலையில நான் என்ன பண்ண முடியும்? சத்யாவை பத்தி நான் சொன்னாலும் அவன் மேல உசுரைய வச்சிருக்க அவனையே உலகமா நினைக்கிற இலக்கியா நான் சொல்றத நம்புவாளா என்ன? அவன் மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருக்கா. கல்யாணமான சந்தோஷத்துல இருக்கிறவ இதை கேட்டா கலங்கி போயிட மாட்டாளா? அவன் வார்த்தையில் ஒரு வழி தெரிந்தது. அவ நீ சொல்றத நம்புவாளா நம்ப மாட்டாளான்னு நீ சொன்னாதானே தெரியும்.
உன்கிட்டதான் ஆதாரம் இருக்கே, பின்ன எப்படி நம்பாம இருப்பா என்றான் வினோத். கொஞ்சம் முன்னாடி நான் வந்து சொல்லி ஒருவேளை அவ நம்பி இருந்து கல்யாணத்தை நிறுத்தி இருந்தா ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப அவன் கட்டண தாலி அவ கழுத்துல ஏறின பின்னால அவ புருஷனை பத்தி நான் சொன்னா அவ நம்புவாளா என்ன? நம்புனாலும் அவளோட வாழ்க்கை, அப்பாவை இழந்த துக்கத்துல இருந்தே அவ இன்னும் மீளல. அதுக்குள்ள அடுத்த அதிர்ச்சியை தாங்க அவளால முடியுமா? அவ அம்மாவும் பாட்டியும் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆகிருச்சேன்னு துடிச்சு போயிட மாட்டாங்களா என்ன என்றவன் சற்று நிறுத்தினான். வினோத் அவன் பேசுவதை உள்வாங்கிக் கொண்டு யோசித்துக் கொண்டிருந்தான். இலக்கியாவோட உண்மையான அன்புக்கு சத்யா செஞ்ச துரோகம் தெரிஞ்சா துடிச்சு போயிட மாட்டாளா? சப்போஸ் நான் சொன்னதை அவ நம்பலேனா அவளோட எனக்குள்ள இருக்க நட்பு முறிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சத்யாவை பத்தி அவகிட்ட சொல்ற சந்தர்ப்பமே அமையாம போயிடும். அதான் இப்ப நான் எதுவுமே சொல்லல என்று விக்ரம் கூறினான். நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். ஆனா இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது. சத்யா பத்தின எல்லா விஷயங்களையும் ஆதாரத்தோட இலக்கியா கிட்ட சொல்லியே ஆகணும். சரி, இந்த குழந்தையோட அம்மா எங்க, எப்படி இருக்காங்க என்றான் வினோத். அவங்க இப்பவும் மயக்கமா தாண்டா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நானும் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் என்றான் விக்ரம். அவங்க உயிருக்கு எதுவும் ஆபத்தில்லையே, அவங்க நல்லபடியா பழச்சு எழுந்துட்டா போதும். சத்யாவுக்கு எதிராக பலமான ஆதாரம் அவங்க தான். அவங்க உயிரோட இருக்கிற விஷயம் சத்யாவுக்கு தெரிஞ்சிட்டா ஆபத்து. அதனால கவனமா பாத்துக்கணும் என்றான் வினோத். நானும் நினைச்சேன்டா, அவங்க கண்மொழிச்சிட்டா வேற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திடலாம்னு போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் என்றான் விக்ரம் யோசனையுடன். சரி, இந்த சின்ன குழந்தைய நீ எப்படி பாத்துக்குவ? ஏதாவது ஆசிரமத்துல விட்டுறலாமே என்றான் வினோத். அப்படி விட மனசு வரலடா. என்னை பார்த்ததுல இருந்து நல்லா ஒட்டிக்குச்சு. என்கிட்ட அழுகாம இருந்துக்கிறா. எனக்கும் யார் பொறுப்புலையும் விட தோணல. உறங்கும் குழந்தையின் கள்ளமில்லா முகத்தை நோக்கி கொண்டே விக்ரம் கூற யோசனையுடன் பார்த்தான் வினோத். சாந்தி முகூர்த்தத்திற்காய் அறையில் புறப்பட்டு கொண்டிருந்த மகளிடம் வந்தார் லலிதா. மனதில் பார்த்து காத்து நின்றவனே மாங்கல்யம் தந்து மணாலனையானதில் மனதுக்குள் தந்தை இறந்த நினைவுகளையும் மீறி ஒரு நிம்மதி வந்திருந்தது அவளுக்கு. இனி தன் துயரங்களையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்ள உரிமையோடு தன் அத்தான் இருக்கிறான் என்ற எண்ணம் அவள் மனதுக்கு ஆதரவாய் இருந்தது. தன் கல்யாணத்திற்கு தந்தை இல்லாத வருத்தமே தவிர கல்யாணம் நடந்ததில் வருத்தமில்லை. தந்தையின் இழப்பின் வழியை மறப்பதற்கான வழியாய் அன்போடு தாங்கிக் கொள்ள அவள் அத்தான் இருப்பான் என்ற நம்பிக்கையே அதற்கு காரணம். யோசனையுடன் அமர்ந்திருந்தவளின் தலையை பின்னலிட்டு பூச்சூடி விட்டார் அந்த உறவு பெண்மணி. முடிஞ்சதா ராணி? நான் பாலை சுண்ட காய்ச்சி வச்சிருக்கேன், கொஞ்சம் ஆத்திட்டு சொம்பள ஊத்தி வச்சிரு என்று அவரை வெளியே அனுப்பிவிட்டு மகளுக்கு அருகில் வந்து நின்றார். இலாமா, என்னடா யோசிக்கிற? இனி உன் வாழ்க்கையில எல்லாமே உன் புருஷன்தான். எல்லாருக்கும் பிடிச்ச வாழ்க்கை அமையறதில்ல. நீ பாக்கியசாலி. 2 பேரும் மனசொத்து சந்தோஷமா வாழணும். உங்க கல்யாணத்தை ஊரே மெச்சுற மாதிரி நடத்தணும்னு ஆசைப்பட்ட அப்பாவுக்கு உங்க சந்தோஷமான வாழ்க்கை தான் சாந்தியை கொடுக்கணும் என்றவர் கண் கலங்க மகளின் தலையில் தடவி கொடுத்தார். மா, அப்பா இல்லாம எங்க கல்யாணம் தான் அவசர அவசரமா நடந்துருச்சு. இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு இப்ப என்னமா அவசரம்? கொஞ்ச நாள் கழிச்சு ஏற்பாடு பண்ணிருக்கலாமே என்றாள் அவள் வருத்தத்துடன். எந்த விஷயமும் உடனே நடக்கிறது தான் நல்லதுடா. எதுக்கு தள்ளி போடணும்? இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. நீ எதையாவது நினைச்சு மனசை குழப்பிக்காம மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி பக்குவமா நடந்துக்க. தெளிஞ்ச மனசோட உன் புருஷனை மட்டும் மனசுல நினைச்சிட்டு போ. இனி இந்த குடும்பத்துக்கு எல்லாமே அவர்தான். பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க என்று லலிதா கூறினார். சரிம்மா என்றவள் ராணி சொம்புடன் அவளை அழைத்து செல்ல வரவும் ஹாலில் இருந்த பாட்டியிடம் சென்று நமஸ்கரித்து கொண்டாள். என் கண்ணு, எப்படி இல்லாமோ ஆர்ப்பாட்டமா சந்தோஷமா நடந்திருக்க வேண்டிய கல்யாணம் இப்படி முடிஞ்சு போயிருச்சே. என் மகன் ஆசைப்பட்ட மாதிரி என் பேரனோட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் கண்ணு. அதை பார்த்து நிம்மதியா இந்த கிழவி கண்ணை மூடணும். அதுக்கு வேண்டிதான் என் மகன் போன பின்னாடி இந்த கிழவி உசுரை விடாம பிடிச்சு வச்சிருக்கேன். சீக்கிரமா ஒரு குழந்தைய பத்தி என் கையில கொடுத்துருக்காரு வாச்சி. குழந்தை என்ன மாதிரி செவப்பா இருக்கணும் சொல்லிட்டேன் என்று வருத்தத்தோடு தொடங்கி சிரித்து கொண்டே அவள் கன்னத்தை வலித்து திருஷ்டி கழித்தார். தன் மனநிலையை சரியாக்க வேண்டி தனது சோகத்தை கூட மறைத்து கொண்டு அவளை அவர் சீண்டுவதை உணர்ந்து கொண்டவள் அவரை கட்டி அணைத்து கொண்டாள். பாட்டி, உன்ன மாதிரி செவப்பா ஒன்று, உன் புருஷனை மாதிரி கருப்பா ஒன்று பெத்து தரேன், சரியா என்று பதில் சொல்லி அவரை திணற வைத்துவிட்டு சிரிப்புடன் ராணியோடு நடக்கவும் அந்த வயதான மனது கவலை மறந்து லேசானது. ராணி அறைக்கு முன்னில் அவளை விட்டுவிட்டு சொம்பை கொடுத்து விட்டு திரும்பவும் தயக்கத்துடன் அத்தானின் அறைக்குள் நுழைந்தாள் இலக்கியா. இதற்கு முன்னாலும் எத்தனையோ முறை அவனது அறைக்குள் வந்திருக்கிறாள் தான்.
அவன் உடுத்திய சட்டையை போட்டுக்கொண்டு அவனது மனத்தை முகர்ந்து சிலிர்த்திருக்கிறாள். அவன் படுத்த கட்டல் விரியை ஆசையுடன் தடவி கொடுத்திருக்கிறாள். அவனுக்கு அருகில் நின்று நிலைக்கண்ணாடியில் தன்னை ரசித்திருக்கிறாள். அந்த அறையின் ஒவ்வொரு இடத்திலும் நாணத்துடன் அவனை கற்பனை செய்து நாணத்துடன் சிரித்திருக்கிறாள் தான். இருந்தாலும் இன்று ஏனோ அவளுக்கு ஒரு தயக்கமாய் இருந்தது. அவள் உள்ளே நுழைந்ததும் கட்டிலில் அமர்ந்திருந்த சத்யா அவளை நோக்கி புன்னகைக்க, இனி இந்த புன்னகை மன்னனோட புன்னகையை எவ்வளவு பக்கத்துல இருந்தனாலும் ரசிக்கலாமே என நினைத்து கொண்டே சிறு புன்னகையுடன் அவன் அருகில் வந்து தயங்கி நின்றாள். உட்காரு டார்லிங் என்றவன் கட்டிலை காட்ட அவள் கூச்சத்துடன் அமர்ந்து கொண்டு பால் சொம்பை நீட்டினாள். இதென்ன சம்பிரதாயமா? சரி கொடு என்றவன் அதை வாங்கி முழுமையாய் குடித்து விட்டு கொடுக்க, காலி சொம்பை கண்டவுடன் அவன் பாதி வைப்பான் என்று எதிர்பார்த்தவளுக்கு சற்று ஏமாற்றமாகவே இருந்தது. ஓ, முழுசா குடிச்சிட்டேன்னு பாக்குறியா டார்லிங்? உனக்கு தான் பால் பிடிக்காதே, எதுக்கு உன்னை குடிக்க சொல்லி கஷ்டப்படுத்தணும்னு தான் நானே ஃபுல்லா குடிச்சிட்டேன். சரி, உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ தூங்கு. என்னதான் மாமா ஆசைப்பட்டார்னு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவரோட இழப்பு உன் மனசுல தீராத ரணமா வலிச்சுட்டே தான் இருக்கும்னு எனக்கும் தெரியும். அந்த காயம் மாறட்டும், அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா தொடங்கலாம். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு லைட்டை அணைத்து விட்டு கட்டிலின் ஒரு பக்கத்தில் படுத்து கொண்டான். அவனிடம் தன் மனதில் உள்ள வருத்தங்களை எல்லாம் பேசி ஆறுதல் தேட நினைத்தவள் அவன் செய்கையில் என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து போனாள். வேறு வழி இல்லாமல் கட்டிலின் மறுபக்கத்தில் படுத்து கொண்டாள். அவன் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மனதில் ஒலிக்க, என் அத்தான் எவ்வளோ நல்லவரு, இப்ப கூட ஏன் சந்தோஷம்தான் முக்கியம்னு யோசிக்கிறாரே. சந்தோஷமாய் நினைத்து கொண்டே நிம்மதியாய் உறங்க தொடங்கினாள் இலக்கியா. சா, இந்த கருவாச்சியெல்லாம் மனுஷன் தொடுவானா? இவ்வளவு கல்யாணம் பண்ணனது பத்தாம சாந்தி முகூர்த்தம் ஒரு கேடு. இதை கொஞ்ச நாள் கழிச்சு வச்சு தொலையாம இப்பவே வச்சிருக்க அந்த கிழவி. கறிக்கட்டைக்கு சேலை கட்டி விட்ட மாதிரி இருந்துட்டு உலக அழகிய அளவுக்கு பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என நினைக்கும் போதே அவன் மனது வேறொன்றையும் யோசித்தது. லைட் அணைச்சிட்டா எல்லா பொண்ணுங்களும் கருப்பா தானே தெரிவாங்க. இவ தோல் கருப்புனாலும் உடம்ப சும்மா கும்முன்னு தானே வச்சிருக்கா. கண்ணை மூடிட்டு பேசாம பிரிச்சு மேஞ்சிடலாமா? மனதுக்குள் ஒரு ஆர்வக்குரல் கேட்க அவளை திரும்பி பார்த்தான். அவள் உறங்கிவிட்டது புரிந்தது. அடடா, அவசரப்பட்டு நல்லவன் வேஷம் போட்டு அவளை தூங்க சொல்லிட்டேனே. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என நினைத்து கொண்டவன் உறங்க தொடங்கினான். அன்பிலே நச்சு கலந்தால் அமிர்தமும் விஷமாகும். நெஞ்சிலே வஞ்சம் இருந்தால் தாலியும் சுமையாகும். வேலியாக வந்த தாலி வேடமிட்ட கருங்காலி. பலிக்கிடாவாய் மாறுமோ பாவை அவள் வாழ்க்கையும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.